வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ராஜயோக வாஸ்துலேருந்து ரவின்னு பேசுகிறேங்க. சார் ராஜேந்திரன், கோயம்புத்தூர். நம்மகிட்ட போன வருஷத்தில் ஃபோன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2023 2022 ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு, வாங்கலாம்னு இருக்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ராஜயோக வாஸ்து அப்படின்னு வாஸ்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வாஸ்து பண்ணி கொடுத்து தமிழ்நாடு மக்களை வாழ வச்சுருக்கோம், மேன்வந்திருக்காங்க. அதனுடைய விஷயத்தை ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்பில் பார்த்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. புக்கு போட்டிருக்கோம், ராஜயோக வாஸ்துன்னு ஒன்று, குபேரயோக வாஸ்துன்னு ஒன்று. அதிலிருந்து சார் பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தார். நம்ம நேரில் வந்திருந்தோம். 35க்கு 60 சைட்டினுடைய அளவு. கார்னர் பிளாட்டு, அக்னிமூல குத்தல் கார்னர் பிளாட்டு, கிழக்கு பார்த்த பிளாட்டு. அதுக்கப்புறம் நேரில் வந்தோம். கீழ் ஃப்ளோர் கார் பார்க்கிங், மேலே 2 வீடு, அதுக்கு மேலே 2 வீடு, அது மாதிரி கட்டியிருந்தாங்க. அதில் சில வாஸ்து குறைகள் பாடுகள் இருந்தது. அப்புறம் அந்த வாஸ்து குறைபாடுகளை நேரில் பார்த்துட்டு இது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் குறைபாடுகள் மாற்றி அமைங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்திலே மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. மாற்றி அமைச்சு இன்றைக்கி 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் இவங்க அந்த மாற்றி அமைச்சதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தோம், இந்த வீட்டுக்கு எல்லாம் குடி வந்துடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத வாடகை நல்லபடியாக உங்களுக்கு வரும், இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும், எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த வாஸ்து சின்ன சின்ன குறைபாடை திருத்தினதுக்கப்புறம் அந்த புது வீட்டை வாங்கி வாஸ்து குறைபாடை திருத்தினதுக்கப்புறம் இவங்களுக்கு குடி வந்துட்டாங்க. அந்த சொத்துனாலையும் இவங்க சுகமாக இருக்கிறாங்க. அதனுடைய விஷயத்தை இவர் சாரே சொல்லுவார். நீங்கள் என்ன தொழில் செய்வீங்க, என்ன விஷயம்னு இந்த தாராளமாக சொல்லலாம் சார். ஓகே, என் பேர் ராஜேந்திரன். நான் இங்கே கோயம்புத்தூரில் கீழமேடுக்கு பக்கத்தில் இருக்கோம். நான் இங்கே சுற்றி பார்க்கும்போது ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பார்த்தோம், ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே ஓகே இது வாங்கலாம் அப்படிங்கிறது இருந்தது. அதனால் நான் ஏற்கனவே சார் பழக்கம் இருந்ததுனால அவர்கிட்ட இது மாதிரி இருக்குது. எப்படிங்க சார் உங்களுக்கு பழக்கம் தெரியும்? யூடியூப்பில் பார்த்து தான் பழக்கம். யூடியூப்பில் பார்த்துட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு சரி கூப்பிட்டு காமிக்கலாம் அப்படிங்கும்போது சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு. வரப்படம் கேட்டு வாங்குங்க அப்படின்னாங்க. கேட்டு வாங்கி அனுப்புனோம். அப்புறம் அவர் நேரில் பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இது மட்டும் சொன்னார். அது மட்டும் கட்டினவங்க கரெக்டாக மாற்றி கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பிறகு பேச முடிஞ்சு இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரியே எல்லா வீட்டுக்கும் வாடகைக்கு வந்துட்டாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் இன்றைக்கி பார்த்துருக்காரு. பார்த்ததில் செஞ்சு கொடுத்த மக்கள் மேன்மை வந்தால் தானே அந்த தொழில் சுத்தம்னு நம்ம கத்துப்படியாக இருக்குங்க. அதுக்காக இப்போ சாருக்கு செஞ்சு கொடுத்து இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வாடகை வாங்கியிருக்கணும், அவங்க வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்கணும், சாரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் 2வது முறை சார்கிட்ட என்னங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நேரில் விசாரிச்சாங்க. பார்த்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு படம் ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுட்டோம்னா வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு மனப்பூர்வமாக திருப்திங்களா? மனப்பூர்வமாக திருப்திங்க. நல்லா இருக்குது. நம்ம பார்த்து சொல்லி செஞ்சதில் உங்களுக்கு மனப்பூர்வமான திருப்திங்க. இப்போ நம்மளை இவ்வளோ தூரம் நம்புறதுக்கு யூடியூப்பில் மட்டும் உங்களுக்கு எத்தனை பேருக்குள்ள உங்களுக்கு என்னையை மட்டும் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, நீங்கள் அந்த புக்கு போட்டிருந்தீங்க. அந்த புக்கு நான் வாங்கி கம்ப்ளீட்டாக படித்தேன். என்ன புக்குங்க? வாஸ்து புக்கு. நீங்கள் ராஜயோக வாஸ்து புக்கு, குபேர புக்கு, குபேர வாஸ்து புக்கு. ரெண்டுமே நீங்கள் கோயம்புத்தூர் வாங்கி படிச்சிருக்கேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக படித்தேன். ஏற்கனவே எனக்கும் எங்கள் அப்பா மூலியமாக இதை பற்றி கொஞ்சம் ஐடியாலாம் இருந்தது. அதனால கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் என்ன சார் தொழில் பண்ணுறீங்க? நான் பேங்க்கில் மேனேஜராக இருந்தேங்க. பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. அதனால் பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனாலும் உங்களுக்கு சாஸ்திரத்தில் எந்த அளவில் தெளிவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும். இல்லை, நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுனால எனக்கே அது மேக்சிமம் தெரிஞ்சுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு காமிக்கணும், காமிச்சு பார்த்து முழு கலையும் தெரியணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் முழு கலையும் தெரியும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்குள்ள உங்களுக்கு எத்தனையோ பேர் பழக்க வழக்கம் இருக்கலாம். ஆமாம், வாஸ்துலையும் சரி அனுபவத்துலையும் சரி உங்களுக்கு பழக்க வழக்கமாக இருக்கலாம். எத்தனையோ பேருக்குள்ள என்னை கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்க தானே நீங்கள் புக்கை வாங்கி படிச்சுட்டு நம்மளுக்கு படிச்சதுனால தான் உங்ககிட்ட மறுபடியும் கான்டாக்ட் பண்ணேன். அதனால
சந்தோஷமா இருக்கு. ரைட். மனப்பூர்வமான உங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். வணக்கம். வணக்கம்.